ஏண்டா இந்த வேலை பாக்குறதுக்கு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சுக்கலாம்டா. நீங்க எல்லாம் எதுக்குடா உட்காந்து யூடியூப்ல பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான ரோச சூடு சுரணையே கிடையாதா? இதை விட உங்களை எப்படா கேவலமா திட்டுறது அப்படின்னு இந்த யூடியூப் காரங்களை எல்லாம் நேர்ல பார்த்து திட்டணும் போல இருக்கு. கடந்த 3 நாளா இந்தியா முழுக்க இவங்களோட வீடியோ தான் பரப்பப்பட்டு இருக்கு. विजय थलापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। विजय थलापति का लड़कियों के लिए ये फैसला फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है को खुली छूट है कि वो एनकाउंटर कर सकते हैं। तो याद रखना मैं अपनी स्टेट के ये थलापति ने क्या फैसला सुना है? हाँ मुझे पता है। இப்படி பேசின இவங்களையே பார்த்து இவ்வளவு கேவலமா திட்ட தோணுதல்ல. இவங்களை இப்படி பேச சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கானுங்க பாத்தீங்களா? அவனுங்களை எவ்வளவு கேவலமா திட்ட தோணும். ஆனா பாருங்க, நம்ம நேரடியா பேச முடியாது. பேசினா நம்ம மேல வழக்கு போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த குரூப் தான். உண்மையிலேயே இந்தியா முழுக்க, குறிப்பா வடநாடு முழுக்க ஹிந்தியில இவனுங்க என்ன பேசிட்டு இருக்கானுங்க? இவனுங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாரு? இதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற தாவேகா அரசுக்கு என்ன தொடர்பு? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். காலங்கார்த்தாலேயே சரியான கடுப்பாகுது இந்த வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு. கடந்த 2 நாளா இந்த வீடியோ வட இந்தியா முழுக்க பரப்பப்பட்டு இருக்கு. இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விகடன்லயே ஒரு வீடியோ போட்டுட்டாங்க. காலங்காலமா விஜய்க்கு அங்க எங்க சொம்படிச்சுக்கிட்டு இருந்த விகடனே இறங்கி வந்ததுக்கு பிறகு நாம வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோம். அதாவது வட இந்தியா முழுக்க பெய்டு கேம்பெயின், அதாவது காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்க பேசணும், அது ஹிந்தியில பேசணும், தெலுங்குல பேசணும், நீங்க குஜராத்தில பேசணும், ஒவ்வொரு மொழியிலையும் பேசுறதுக்கு ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஸ்கிரிப்ட் பக்காவா ஒரே மாதிரி முழுக்க ஃபேக் நியூஸ். அதுல குறிப்பா சில வீடியோக்களை மட்டும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள், அதாவது ஃபேக் நியூஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆல்ட் நியூஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள் எடுத்து போட்டு, எதுக்குடா அப்படி இவ்வளவு பொய் பேசி திரிறீங்க, நீங்க பேசுறது எல்லாமே ஃபேக்குடா அப்படின்னு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது குறித்து நிறைய செய்திகள் வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த 2 நாளா. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு பெண்ணு பேசுறாங்க. இந்த பொண்ணு ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. இவங்க வந்து நார்த் இந்தியால பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர். ஒரு வீடியோ போட்டாருன்னா பயங்கர பறந்து போகும். இந்த அம்மா என்ன பேசுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் உண்டியல் காசுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உண்டியல் காசெல்லாம் எடுத்து, அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் எடுத்து தளபதி விஜய், அதாவது பேசும்போது தளபதி விஜய் அப்படிங்கிறாங்க, அதாவது தளபதி விஜய், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கல்விக்கும் அதே போல மருத்துவமனைக்கும் செலவு பண்ண சொல்லிட்டாரு. பயங்கரமான ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அவங்க வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கல, தமிழ்நாட்டினுடைய தலைவிதியே மாத்தி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பயங்கர பில்டப்பா இந்த சாமியார் அம்மா பேசுறாங்க. இது ஏதோ ஒரு பொய் 2 பொய் கிடையாது. இது மாதிரி 7 வீடியோ முழுக்க முழுக்க பச்சை பொய்ய வட இந்தியா முழுக்க ஹிந்தியில பரப்புறாங்க. யாரு? இந்த பெண்ணு. இந்த பெண்ணுக்கு ஒரு வீடியோவுக்கு இந்த பெண்ணு 75,000 வாங்கியிருக்கிறாங்க. 10 வீடியோவுக்கு 7,50,000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பெண்ணு வீடியோல பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி குறித்து நான் ஒன்னும் ஃபேக் நியூஸ் எல்லாம் போடலையே, நான் என்ன மன்னிப்பு கேப்பேன்னு நினைப்பீங்களா? என்னுடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நான் வந்து யாரும் என்ன தொட முடியாது, நான் ஒரு வீடியோ கூட ஃபேக் நியூஸ் போடல அப்படின்னு சொல்லி பயங்கரமா சேலஞ்ச் பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி என்ன பண்றாரு, அவர் பேர் வந்து ரேஷனல் தினேஷ். அவரு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து பர்சனலா பேசுறாரு. நீங்க வந்து எனக்காக ஒரு வீடியோ ப்ரமோஷன் பண்ண முடியுமா, நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, 20,000 எனக்கு பத்தாது அப்படின்னு கேட்கறாங்க. சரி, ஓகே, ரைட்டு, இப்படி விஜயை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்களா, இதுக்கு எவ்வளவு வாங்கணும்னு சொல்லுங்க, அந்த அமௌண்ட் தர்றேன் அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோக்கு 75,000 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க பர்சனல் சேட் பண்றாங்க. அந்த சேட் முழுக்க ஸ்கிரீன்ஷாட்டோட அந்த தம்பி ரேஷனல் தினேஷ் வெளியிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்களை திட்டமிட்டு ஏன் இவ்வளவு பெரிய பொய் பரப்புறீங்க? இது ஏதோ இந்த பொண்ணு மட்டும் கிடையாது. அடுத்தது ஒரு ஏஐ வீடியோவை பேச வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஏஐ மாதிரி ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அந்த பொண்ணு வந்து பயங்கரமா பேசுறாங்க. அந்த பொண்ணு பேசுறதை கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. அதையும் மில்லியன் கணக்கான பேர் பாக்குறான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் நைட்டோட நைட்டா ஒரு பிளைட் எடுத்துட்டு அம்பானி வீட்டுக்கு போய் அம்பானியை மிரட்டி விட்டு இருக்காங்க. 1 ரூபாய், அதாவது ஜியோ கட்டணம் அதிகரிச்சதுனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே ஜியோ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அது பயங்கர ஃபயர். கீழே போய் கமெண்ட் எல்லாம் படிச்சு பாருங்க. விஜய் மாதிரி ஒருத்தர் தான் இந்தியாவுக்கு பிஎம்ஆ வரணும், விஜய் மாதிரி ஒருத்தர் தான் நம்ம ஸ்டேட்டுக்கு சிஎம்ஆ வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விடுறாங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாதடா. இப்படி ஒரு ஏஐ பேசுது, தமிழ்நாட்டில் வந்து ஜியோ கட்டணத்தை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல இது குறித்து ஏதாவது செய்தி இருக்கா? ஆனா இதை திட்டமிட்டு
பெய்டு கேம்பெயினாக காசு கொடுத்து இது போன்ற ஒரு வீடியோவை ஹிந்தியில பரப்பி இருக்காங்க. ஏற்கனவே பேசின அந்த சாமியார் பொம்பளையோட வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அது இன்னொரு விஷயத்தையும் பேசுது. பெண்களுக்கு யாராவது ஏதாவது தொந்தரவு கொடுத்தா, பாலியல் சீண்டலோ இல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்தா உடனே சுட்டு தள்ள சொல்லி விஜய் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில அதிரடியான நடவடிக்கை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த வீடியோல பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல கடந்த 100 நாளா பாலியல் சிக்கல்கள்ல மாட்டின முக்கியமான நபர்கள் தாவேகா கட்சியை சார்ந்தவங்க தான். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ பேர்லயே கவர்னர்கிட்ட மனு கொடுக்கப்பட்டிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை சார்ந்த ஆட்கள் பாலியலாக சுரண்டி இருக்கிறாங்க, அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி எம்எல்ஏவினுடைய பிஏ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பாலியல் சிக்கல்களை வந்து பஞ்சாயத்து பண்ணாரு அப்படிங்கிற வீடியோவும் வெளிவந்து எல்லாரும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கவர்னர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட். நீங்க தினம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா தான் உங்களுக்கு தெரியும். நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊடக செய்தியில வந்து தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 33-40 பாலியல் மோசமான சம்பவங்கள் குறித்து டீடைலான ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறேன். அதுல எவ்வளவு பேர் தாவேகா கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறது குறித்து பத்திரிகை செய்தியோட ஆதாரத்தோட விட்டுருக்கிறேன். கடந்த 100 நாள் விஜய் ஆட்சியில கிட்டத்தட்ட 187 கொலை நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 358 பாலியல் வன்முறைகள் பதிவாயிருக்கு. பாலியல் வன்முறைகள் 358. சின்ன குழந்தைகள் அவ்வளவு பேர் பாலியலாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 188 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாயிருக்கு. ஏதாவது ஒரு என்கவுண்டர், நாம என்கவுண்டர் ஆதரிக்கல, நீங்க சொன்னீங்கல்ல அப்படியே சுட்டு தள்ள சொல்லிட்டாரு, அப்படியே கைது பண்ணி தலைகளை தொங்கோட சொல்லிட்டாருன்னு பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான இல்ல? இதை எழுதி கொடுத்தான் பாரு, அவனை செருப்பால் அடிக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமானமே கிடையாதடா. இவ்வளவு மோசமான வேலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஆனா வட இந்தியால ஏன்டா இப்படி பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அசிங்கமா கேட்க தோணுது. இது இல்லாம ஒரு பாய் பேசுறாரு. இந்த பாய் பேசுறதை கேட்டா இன்னும் கேவலமா இருக்கு. அந்த பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க முடியாது அப்படின்னு மோடி கிட்டேயே நேருக்கு நேரா மூஞ்சிக்கு எதிராக தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. ஏ பாய், தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு உங்களுக்கு தெரியுமா பாய்? சும்மா அங்க உட்கார்ந்துட்டு இங்க எவனோ காசு கொடுக்குறான் அப்படிங்கறதுக்காக பொய் செய்தி பரப்பாதீங்க. இது மட்டமான கேவலமான விஷயம். RSS விட மோசமான கும்பல் இந்த கும்பல். இந்த கும்பல்கிட்ட நீங்க காசு வாங்கிட்டு இந்த கும்பலுக்கு ஆதரவா பேசுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சிறுபான்மையின மக்களையும் நடுத்தருவுக்கு விடுற மாதிரியான விஷயம். அது FCRA சட்டம் வந்திருக்கு, அது குறித்து இவங்க வாயே திறக்கல. தமிழ்நாட்டுல மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவை ஐயா நாங்க நடைமுறைப்படுத்துற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தின கும்பல் இந்த கும்பல். பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்காம தடை போட்ட இந்த கும்பலுக்கு ஆதரவாக நீங்க பாய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளவு மட்டமான ஒரு செயல். அதை விட இன்னொருத்தர் பேசுறாரு. இவர் வீடியோ கேட்டு பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் கேட்டா நமக்கு கடுப்பாகுது, அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா வேலை பார்க்கறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்காதனால அவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா ஒரே கையெழுத்துல குறைச்சிட்டாரு. 60,000 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் அவங்களுடைய சம்பளத்தை முழுக்க குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் நார்த் இந்தியால ஹிந்தியில. ஏன்னா உனக்கு தமிழ்நாட்டோட எஜுகேஷன் செக்டாரை பத்தி என்னன்னு தெரியுமாடா? 100 ஆண்டுகள் நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பெரிய பள்ளிக்கல்வி வந்து சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் அரசு கல்லூரிகளும் அரசு பள்ளிக்கூடங்களும் தான். அதுல 1000 குறைபாடு இருக்கும். ஆனா அந்த டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர்த்த படிக்க வச்சு ISROட சயின்டிஸ்டா மாத்தனவனுங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உண்மையிலேயே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒன்றும் பண்ணல. அங்க ஓபி அடிக்கிற வாத்தியார் 10 பேர் இருக்க தான் செய்வான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஜய் அவர்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார்களுக்கும் அதே போல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க சம்பளத்தை குறைச்சிட்டாரு, அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னு வீடியோ போடுறீங்க. கேவலமா இல்ல? குழந்தைகளோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. இதெல்லாம் நம்பி அங்க ஃபயர் விட்டுட்டு இது போன்ற ஆட்களை தேர்வு செய்யறதுக்கான வேலையை நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மட்டமான செயல். இதை விட இன்னொரு மோசமான செயல் அதுவும் இந்த வீடியோல வந்துச்சு. தளபதி விஜய் வந்ததுக்கு பிறகுதான் எல்லா ஸ்கூல் குழந்தைகளுக்கும் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே பஸ்ல ஃப்ரீ. அட லூசுகளா, நானே ஃப்ரீ பஸ் பாஸ்ல தானே படிச்சேன். ஃப்ரீ பஸ் 1989 கலைஞர் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசும் கொண்டு வந்து அதை வந்து என்ரிச் பண்ணி பெருசா கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே தமிழ்நாட்டில் முதல் முறையா ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃப்ரீன்னு கேவலமா வீடியோ போடுறீங்க. இதை விட இன்னொரு கொடூரமான விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தலித் பெண்ணை வச்சு தலித்துக்கு ஏத்த மாதிரி வீடியோ போட வைக்கிறது. அந்த பெண் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் சிலையை அவமதிச்சுட்டா உடனே அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைனு, 1 வருஷம் ஜெயிலு, அவங்க குடும்பமே அரசு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு பின்னாடி அம்பேத்கர் போட்டோ வச்சு அந்த பொண்ணு பேசுது. ஏன் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டு இருக்கிறதுனாலேயே அந்த சிலையை திறக்காம வச்சிருக்காங்க இதே தாவேகா அரசு. இது வரைக்கும் 8 தலித் இந்த 100 நாள்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
அது ஆணவ கொலையிலிருந்து கஞ்சா இருக்குன்னு சொல்லி அடிச்சு கொலை செய்யப்பட்டது வரைக்கும் தலித்துக்கள் பாதுகாப்புல மிக மோசமான விஷயம் கடந்த 100 நாள்ல நடக்குது. ஏற்கனவே ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த அம்பேத்கர் அயலக மாணவர் படிக்கிற திட்டம், வெளிநாட்டுல போய் பல யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து 100க்கும் அதிகம் கிட்டத்தட்ட 300 மாணவருக்கு மேல படிச்சுட்டு இருக்கிறான். அந்த மாணவர் படிக்கிறதுக்கு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் ஃபண்ட் சரியா அலோகேட் பண்ணலன்னு நேத்து ஒரு மாணவர் மலேசியால இருந்து கத்தி கதறி வீடியோ போட்டிருக்கிறாரு. இது இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் முழுக்க பெரிய விவாதமா மாறி இருக்கு. அங்கங்க தலித் மாணவன் முதல் முறையா வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் திட்டம் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே ஒரு வருஷத்துக்கு 500 பேர் 1000 பேர்த்த வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும். கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ண தலித் மாணவர்களுக்கு அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பம். அதுதான் சமூக நீதியினுடைய இறுதி இலக்கா இருக்கும். அதை செய்ய விடாம போனவனுக்கு காசு கொடுக்காம இவங்க தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அங்கிருந்து கத்தி கதறி வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஆனா நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு, உத்தரப்பிரதேசல உட்காந்துட்டு, மத்திய பிரதேச உட்காந்துக்கிட்டு அம்பேத்கர் சிலையை அவமதிச்சாலே இங்க வந்து ஜெயில் தான், குடும்பத்துக்கே கவர்மெண்ட் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பீலா விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச விருதான தகைசால் தமிழர் விருதை காலங்காலமா தலித் மக்களுக்கு விரோதம் தவறும் செய்த பாமக தலைவர் கொண்டு கொடுக்க முயற்சி பண்றாங்க. தலித்துக்கள் மீதான மிக மோசமான வன்முறைக்கு காரணம் பல இடங்கள்ல இந்த பாமக பண்ண வேலை. அந்த கட்சியினுடைய தலைவரான ராமதாஸ் அவர்களுக்கு, அதாவது தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய இந்த ராமதாஸ் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருதை யாரு இந்த விஜய் அரசு கொடுக்க முயற்சி பண்ணி அவரே வேணான்ட்டார் பாவம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவர் சம்மந்திக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சௌமியா அன்புமணியினுடைய அப்பாவுக்கு, அதாவது அன்புமணி ராமதாசனுடைய மாமனாருக்கு கொடுத்துருக்காங்க. இது டபுள் கேம். ஒரு பக்கம் தலித் ஓட்டு வேணும், இன்னொரு பக்கம் வன்னியர் ஓட்டு வேணும். 2 ஓட்டையும் டேக்கிள் பண்ணிட்டு நாம எதை வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். அங்க தலித்தை அடிச்சு தூக்கி கொண்டுகிட்டு இருப்பாங்க, நம்ம கண்டுக்காம விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு வேலை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவும் எங்களுக்கு புரியாம உட்காந்து வீடியோ போட்டுருக்காங்க. இது முழுக்க முழுக்க தலித்துக்கள் மத்தியில பரப்பப்படுறது. பாத்தீங்களா தளபதி விஜய் வந்து தலித்துக்களுக்கு எவ்வளவு செய்யறாரு. அடுத்தது முஸ்லீமுக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட். முஸ்லீமுக்கு என்ன ப்ராஜெக்ட்னா, இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த 100 நாள்ல முஸ்லீம் மசூதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ கரண்ட், அந்த மசூதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் அப்படின்னு ஒரு பாய்க்குள்ள போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பாய், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எதுவுமே தெரியாம வட இந்தியாவில் உட்காந்துட்டு இவன் காசு கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பச்சையான பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாதீங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது இத்தோட நிக்கல. ஹிந்துத்துவ குரூப்புகளை, அதாவது ஹிந்துக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக விஜய் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மாடை வெட்டுறதுக்கே தடை போட்டார். அப்படியே ஒரே தடை, மாடே இனிமேல் வெட்ட முடியாது, முஸ்லிம்ஸ் எல்லாம் பாவம் பயந்து நடுங்கிறாங்க அப்படின்னு ஹிந்துத்துவ குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ. இது எவ்வளவு பச்சை கேவலமான விஷயம். நீங்களாம் யூடியூபர்ஸா, நீங்களாம் பத்திரிக்கையாளரா போய் உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமான பொய்யான செய்தியை நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களெல்லாம் அசிங்கமா கேவலமா திட்டணும்னு தோணுது. நீங்களாம் இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். ஆனா உங்களையே இந்த அளவுக்கு திட்டணும்னு தோணுது அப்படின்னா, உங்களை பேச சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்களாம் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்கள என்ன சொல்றது? தமிழ்நாட்டுல இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸை பரப்பி, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் நியூஸ் பரப்பி உருவான ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி. நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியல் பேசுறோம்னு சொல்லி வேற ஒரு செக்டாருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் சினிமா பார்க்கக்கூடிய வெகுஜன கிரௌட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரௌடுக்குள்ள ரூட் மாஃபியாவை பயன்படுத்தி இது போன்ற பொய்யான செய்திகளை கடந்த 1 வருஷம் எலெக்ஷனுக்கு குறிப்பாக ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வேகமா பரப்பி இருக்கிறாங்க. அதுல ஒரு பக்கம் தலித்துக்கு ஏத்த மாதிரி நியூஸ், இன்னொரு பக்கம் முஸ்லீமுக்கு ஏத்த மாதிரி நியூஸ், இன்னொரு பக்கம் கிறிஸ்டியனுக்கு ஏத்த மாதிரி நியூஸ், இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி கரப்ஷனை பத்தி, கரப்ஷனை ஒழித்து எல்லாம் சரி பண்ணி விட வேண்டும், இது ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ். இது மாதிரி பலதரப்பட்ட செக்டார் வைஸா ஃபேக் நியூஸை பரப்பி விபூதி அடிச்சு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆசை இருக்கு போல இருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லியில பிரதமர் ஆகிற ஆசை. அதை நாம சொல்லல, சட்டமன்றத்திலேயே இந்த தாவேக அமைச்சர்களே சொல்றாங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகிறது நாங்க வரவேற்கிறோம், ஒரு தமிழன் பிரதமர் ஆகிறது நாங்க வரவேற்கிறோம். ஆனா இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி, பெய்டு கேம்பெயின் பண்ணி, வட இந்தியா முழுக்க பொய் செய்தியை பரப்பி ஒரு தமிழன் ஒரு நாளும் பிரதமர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது உண்மையிலேயே தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். 2500 வருஷம் தமிழனுடைய அரசியல் வரலாறுல கொஞ்சம் கூட அறமே இல்லாம, எந்த விதமான தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறம் இல்லாத ஒரு ஆட்சி இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை எப்படி கொண்டு வந்தார்களோ, யார் யார் சேர்ந்து கொண்டு வந்தார்களோ அந்த கும்பல் இப்போ வட இந்தியாவிலையும் இது மாதிரியான நியூஸை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது.